என்னடி உன் முகமே செம்பனால இருக்கு. ஈட்டி ருக்கு எதுவும் சொன்னாளா? ஈட்டி உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா? ஏன் முகமெல்லாம் செம்பனால இருக்கு? நைட்டெல்லாம் தூங்குனியா தூங்கலையா? மாப்பிள்ளைக்கு இப்படி ஆயிட்டேனே வருத்தத்தில் இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என்னமோ மாதிரி இருக்குமா. ருக்குக்கு வர வர என்னை கண்டாலே பிடிக்க மாட்டேக்கு. நான் எது சொன்னாலும் தப்பாவே எடுத்துக்கிறா. அதான் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. என்னட்டி இப்படி குண்டத்திக்கு போடுத? அக்காலும் தங்கச்சியும் ஒரு வீட்டில் இருந்தா சந்தோஷமா இருப்பியன்னு பார்த்தா இப்படி உங்களுக்குள்ள பிரச்சனை கிளப்பிக்கிட்டு இருந்தா எப்படி டீ? ஏன்டி அவ இப்படி இருக்கா? என்னாச்சு? நீ எது சொன்னியா? என்னம்மா நீ? நான் என்னம்மா சொல்ல போறேன்? அத்தை மாறிட்டாங்கன்னு சொன்னல. ஏம்மா அவங்க கொத்திச்சாவிய மகா கிட்ட கொடு, மகா பொறுப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவான்னு சொன்னாங்க. நான் அவகிட்ட இருந்து சாவியை வாங்கி என்னை விட மூத்த மருமக அக்கா தானே, அவங்க கிட்ட கொடுங்கன்னு கொடுத்தேன். இதுல என்னம்மா தப்பு இருக்கு? அவ வேணும்னே ரெண்டு பேரும் திட்டம் போட்டு பேசி வச்சு இப்படி பண்றீங்களா அப்படி பண்றீங்களான்னு ஒரு மாதிரி பேசிட்டாமா. மனசுக்கு சங்கடமா இருக்கு. உண்மையிலே உங்க மாமியா மாறிட்டாட்டி. முந்தா நாள் எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு வளகாப்பு நடத்தணும்னு சொல்லிச்சு. நாங்க தானே நடத்தணும், வளகாப்புக்கு நாளை பார்த்துட்டு குறிச்சிட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்கு உங்க மாமியா என்ன சொல்லிச்சு தெரியுமா? நான் என் மருமவளை இது வரைக்கும் புரிஞ்சுக்கல. அவ தங்கத்தின் தங்கம் சொக்க தங்கம். என் மவன் எப்பேற்பட்டவன்? அவன் எனக்கு மகனா பிறக்க நான் தான் தவம் பண்ணியிருக்கணும். நான் என் பிள்ளைங்களை உதாசீனப்படுத்திட்டேன். அதுக்கு பிரயாச்சித்தமா நான் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஆனா அவன் வயசுல சின்னவன், என் வயிற்றுல பிறந்தவனால இனி என்னால இந்த வீட்டில் மட்டும் இல்லை யாருமே கஷ்டப்படக்கூடாது. நான் கடவுளுக்கு உண்மையா இருக்கிறதா இருந்தா இனி என் காலம் பூரா என் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு தெரியுமா? இந்த வளகாப்பை எல்லாரும் மெச்சும்படியா நான் நடத்துவேன் அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருந்துச்சு. நான் தான் மனசு வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் நேரில் வந்து உங்ககிட்ட பேசுகிறேம்மா. மகா வளகாப்பு இந்த ஊரே மெச்சும்படியா நடத்தணும். என் மருமகளை இந்த வீட்டிலே வளகாப்பு நடத்தி இந்த வீட்டிலே என் மருமவளுக்கு பிரசவம் நடக்கணும். நான் கண்ணுக்குள்ள வச்சு என் மருமவளையும் அவனையும் தாங்குவேன்னு சொல்லிச்சு தெரியுமா? அப்போ எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த பொம்பளை நடிக்குதா திருந்திட்டான்னு நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு உன் கையில் சாவியை கொடுக்கணும்னு சொல்லியிருக்குன்னா அது உண்மையிலே மனசார திருந்திட்டுடி. அதை நம்புங்க. நீ சொல்றது உண்மைதாம்மா. அவங்க முகத்துல கொஞ்சம் கூட களங்கம் இல்லை. நான் அதை கண்ணால பார்த்தேன். உண்மையிலே அவங்க திருந்திட்டாங்க. தப்பு பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் அவங்கள நாம நம்பணும். இப்ப திருந்தி நல்லவங்களா இருக்கணும், நல்லவங்களா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இன்னும் அவங்கள சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்படிமா? எனக்கு தினமும் சாப்பாடு அவங்க தான் கொடுக்குறாங்க. எனக்கு எதுவும் ஆகலைல்ல, நான் நல்லா தானே இருக்கேன். ஏம்மா புரிஞ்சிக்காம எல்லாரும் அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க. எங்க மாமா தான் அவங்கள வெறுத்து ஒதுக்குறான்னா இவ அவங்கள கண்டபடியெல்லாம் பேசுறா. எனக்கு மனசுக்கு சங்கடமா இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லி உன்னை விட்டு பேச சொல்லுவோமேன்னு வந்தேன். அது அப்பன மாதிரியே வந்து வாச்சிருக்கு. நல்ல முசுடா. எப்பா பாரு எதுக்கு எடுத்தாலும் கோபம். கொஞ்சம் கூட நிதானம் கிடையாது, பிடிவாதம். நான் வந்து 4 போடு போடுறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. எடி மாப்பிள்ளை கட்டி பிரிச்சுட்டு நேரு இங்கே தானே வருவாருன்னே? ஆமாம்மா, நான் கூட வரேன்னே வேண்டான்னு சொல்லிட்டாரு. அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு நீ வர்றது சரியில்லைன்னு சொல்லிட்டாருமா. அவரு அத்தாங்கூட போயிட்டு இங்கே வந்துடுவாருமா. சரி டி, உள்ள வா, உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு தரேன். மாப்பிள்ளையும் வரட்டும், 2 பேரும் சாப்பிட்டுட்டு நிதானமாக போங்க. அப்பா வந்த உடனே நான் கூப்பிட்டுட்டு வந்து உன் மாமியார்ட்டையும் பேசுகிறேன் வளகாப்பு வைக்கிறதுக்கு, சரியா? அதுக்கு என்னம்மா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், வாமா. ஏண்டா அறிவு கட்டவனே, அடுத்தவன் பொண்டாட்டி கூட நின்று கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க? என் மாமியாக்காரி என்னன்னா எனக்கு போனை போட்டு என் மவளுக்கும் உனக்கும் கல்யாணங்கிறா. எவ்வளவு தைரியம் இருந்தா அவ கல்யாணத்தை முடிவு பண்ணிருப்பா. நீங்க 2 பேரும் இப்படி ஊர் சுத்திக்கிட்டு அலைவீங்க. ஏண்டா உனக்கு கல்யாணம் ஆகாத பொண்ணே கிடைக்க மாட்டாளா? டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அரைஞ்சு போடுவேன். சர்ச்சுக்குள்ள நிக்கிறேனேன்னு பாக்குறேன். உன் மரியாதைய நீயே கெடுத்துக்காத. அதான் அத சொல்லிட்டாங்கல்ல, தைரியம் இருந்தா அவங்க கிட்ட போய் பேசு. என்னடி அவன் உனக்கு ஏண்டுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கான்? நீ என்னன்னா அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்துருக்க.
திமிரு பிடிச்ச கழுத. உன்னெல்லாம் முதுகுல சூடு வச்சிருக்க கூடாது, வாயில சூடு வச்சிருக்கணும். அப்புறம் உன்னை எவன் கட்டியிருப்பானே தெரியும். சீ, நன்றி கெட்ட நாயே. எங்க அம்மா போடுற காசுல பிச்சையா வாங்கிக்கிட்டு ஆத்தாளும் மவனு சோறு தின்னுக்கிட்டு என்கிட்டயே பேசிட்டு இருக்கியா? இங்க பாரு, நீ எப்படிப்பட்டவனு எல்லாருக்குமே நல்லா தெரியும். போய் உனக்கு தைரியம் திராணி ஏதாவது இருந்தா அம்மா கிட்ட பேசு. இங்க என்கிட்ட இன்னொரு வார்த்தை பேசுன, அப்புறம் புருஷன் கூட பார்க்க மாட்டேன், மிதிச்சு தள்ளிடுவேன். என்ன ரொம்ப வாலாட்டுற? வாழை ஒட்ட நறுக்கி போடுவேன். அதான் சொல்லிட்டால, உண்மையிலே உனக்கு தைரியம் இருந்தா அவங்க அம்மா கிட்ட போய் பேசு. அப்புறம் எங்க கிட்ட வா, கிளம்புடா. போறேன்டி போறேன். திமிர்த்தனமா காட்டுற. போய் உங்க ஆத்தா கிட்டே என்ன ஏதுன்னு நியாயம் கேக்குறேன். அப்புறம் இருக்குடி உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன், உனக்கு புரியும். சரிதான், போடா. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க. பெருசா வந்துட்டான். அதான் சொல்லிட்டால, கிளம்பு. ச்சே, எங்க இருந்துதான் வருவானோ தெரியல. மோப்பம் பிடிச்சிட்டு அலையிறதே இவனுக்கு வேலையா போச்சு. சரி விடு, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இன்னும் கொஞ்ச நாள் இவன் தொல்லை அப்புறம் நிரந்தரமா முடிஞ்சிரும். இவனை பத்தி எல்லாம் நீ டென்ஷன் படாத. வா போவோம். எவ்வளவு தெளிவா சர்ச்சில இருந்து உங்க அம்மா போன பிறகு வந்திருக்கான் பாத்தியா? அப்போ நம்மள கண்காணிச்சுட்டே தானே இருக்கான். விட்றா, இருந்துட்டு போறான். என்ன செய்யறது? எல்லாம் எங்க அம்மாவை சொல்லணும். அவங்களாலதான் இத்தனை வந்துச்சு. இப்ப அதுக்கு தானே அனுபவிக்கிறோம். சரி விடு, இனி அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. அவங்களே மாறிட்டாங்க. நாமளும் இதையெல்லாம் மறந்துட்டு நம்ம புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி இவனோட முடிவை உங்க அம்மாவே கட்டுட்டோம். நாம ஏன் அதை பத்தி பேசணும்? அதான் வீட்டுக்கு போறான்ல, நல்லா வாங்கி கட்டுவான். வா போவோம். சரி டேவிட். அத்தை, அத்தை. இங்க பாரு, இன்னொரு தடவை உன் வாயால என்ன அத்தைன்னு கூப்பிடாத. இனி நீ எனக்கு மருமகன் கிடையாது. உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா நீ எப்பனாலும் தாராளமா இந்த வீட்டுக்கு வரலாம். ஆனா சொந்தக்காரங்களா நினைச்சு வர்றதோட நிப்பாட்டிக்கோ. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் வேற எந்த பந்தமும் கிடையாது. இப்ப என்ன சொல்ல வந்த அத சொல்லு. என்னத்த இப்படி பேசுறீங்க? ஜாக்குலின் என் பொண்டாட்டி. நான் எப்படி அவளை மறக்க முடியும்? அவ இல்லாம என்னால வாழ முடியாது. அவளும் டேவிட்டும் சர்ச்சில் நின்று என் கண் எதிர கூத்தடிக்கிறாங்க. நீங்க வேற அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிருக்கீங்க. அது போய் தானே? வாய மூடு. என் முன்னாடி நின்னு பேச கூட உனக்கு தைரியம் இல்ல. நீ எல்லாம் எனக்கு மாப்பிள்ளன்னு சொல்லிக்காத. வெக்கமா இருக்கு. என்னடா என்ன பேசுற? என் பொண்ணை அந்த அளவுக்கு நீ கொடுமைப்படுத்திருக்க. நானும் முட்டாள்தனமா இத்தனை நாளும் அறிவில்லாம என் பொண்ணு உன் கூட தான் வாழணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. உன்ன மாதிரி ஒரு ஜென்மம் கூட அவ எப்படிடா வாழ்வா? இங்க பாரு, இன்னொரு தர ஜாக்குலின உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு திரிஞ்ச நாக்க அறுத்து போடுவேன், அறுத்து. என் மக சந்தோஷமா இருக்கணும். அவ காலம் பூரா டேவிட் கூட சந்தோஷமா இருப்பான்னு எனக்கு தோணுது. அதனால டேவிட்க்கும் ஜாக்குலினுக்கும் வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணம். நீ அவளை மறந்துட்டு உன் வேலைய பாரு. இன்னொரு தடவை ஜாக்குலினோட புருஷன்னு சொல்லிட்டு இந்த வீட்டு பக்கம் வராத. வந்த நானே செருப்ப கலத்தி அடிச்சு உன்னை விரட்டுவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை நீ சூடு வச்சிருப்ப. இத்தனை நாளும் உங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ பிரச்சனை நீங்களா சால்வ் பண்ணிப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் வாயை திறக்காம இருந்தேன். இப்பதானே உன்னை பத்தி எல்லாம் தெரியுது. நீ ஒரு சைக்கோ. உன் கூட யாரும் வாழ முடியாது. அதுலயும் என் மகளை கொடுமைப்படுத்தி இத்தனை காலம் அடிமையா வச்சிருக்க. நானும் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி அவ உன் கூட தான் வாழணும்னு முட்டாள்தனமா சொல்லிட்டு இருந்தேன். ஊரு உலகம் மரியாதை அது இதுன்னு அறிவு கட்டு போய் இருந்திருக்கனே இப்பதான் எனக்கு புரிஞ்சிருக்கு. இங்க பாரு, என் மக இனி உன் கூட வாழ மாட்டா. அவ டேவிட் கூட தான் வாழ்வா. அவளை தொந்தரவு பண்ணணும்னு இந்த பக்கம் வந்த அப்புறம் நீ உசுரோடே இருக்க மாட்டேன். மரியாதையா வெளியே போ. உனக்கு என்ன வேணுமோ அது வந்து தேரும். நீ சாப்பாட்டை தவிர வேற உன்னோட தேவைகளை தவிர வேற எதுக்கும் என்கிட்ட வந்து கையேந்த கூடாது. ஜாக்குலின் இனி உன் பொண்டாட்டிங்கிறத நீ நிரந்தரமா மறந்துரு. என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் தப்பு பண்ணவன் தான். அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனைய, அதுவும் என் பொண்டாட்டியை என்கிட்ட இருந்து பிரிச்சு இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? புருஷன் உசுரோட இருக்கும்போது
பொண்டாட்டி எப்படி மறு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏண்டா எத்தனையோ பேரு பொண்டாட்டி உசுரோட இருக்கும்போதே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? அது சரினா இதுவும் சரிதான். புரிஞ்சுச்சா? இங்க பாரு, என் மகளோட வாழ்க்கை சந்தோஷமா உன் கூட இல்ல. அவளுக்கு டேவிட் கூட தான் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும்னு அவ மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே நம்புறோம். நீ வெளிய போ. அப்போ நீங்க அவ கூட என் கூட இருப்பா அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா? வாய மூடு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. வெளிய போனா போடா. இங்க பாரு, ஏ மவ சந்தோஷமா டேவிட் கூட தான் வாழ போறா. உனக்கு தைரியம் தெனாவிட்டு திமிரு ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ நல்லவனா மாறணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, அப்படி மாறி இன்னொரு பொண்ணை உனக்கு ஏத்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட சந்தோஷமா வாழு. ஜாக்குலினை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்ப நான் வந்துக்கிறேன்டா. இன்னும் ஏடா நிக்கிற? இன்னும் ஏன் நிக்கிற? மரியாதையா வெளிய போ. அத்தை, ஒரே ஒரு கேள்வி கேட்டுட்டு போறேன். எப்படி மனசு மாறுனீங்க? அதுவும் ஜாக்குலின் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க நீங்களா சம்மதிக்கிறீங்க? எப்படி ஒரு பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஊர் உலகம் என்னெல்லாம் பேசுன்னு நீங்களே சொன்னீங்கல்ல? ஆமாண்டா, நான் தான் சொன்னேன். அறிவு கட்டத்தனமா புத்தி கெட்டு போய் சொல்லிட்டேன். போதுமா? இங்க பாரு, என் பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன். என் பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா. அவளுக்கும் டேவிட்க்கும் தான் கல்யாணம். ஏன் ஆம்பளை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கும் போது யோசிக்கலல்ல? யாராவது ஒரு பொண்ணு தேவைனா உடனே கல்யாணம் பண்ணிக்கிறாளா? கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் ஆம்பளை பண்ணிக்கிறாளா? அது சரினா இதுவும் சரிதான். இங்க பாரு, ஜாக்குலின் புருஷங்கிறதையே மறந்துரு. நீ அவளை சந்தோஷமா வச்சுக்கல, உன் கூட இனி அவ சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணுக்கும் டேவிட்க்கும் கல்யாணம். பந்தியில வந்து உட்காந்து தின்னுட்டு இடத்த காலி பண்ணு. புரிஞ்சிச்சா? இப்ப நான் சொன்னத உங்க அம்மா கிட்டேயும் சொல்லு. இனி இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது. உனக்கு என்ன தேவையோ அது வரும். குட் பை. முட்டாப்பைய, எவ்வளவு தைரியம் இருந்தா என் மவளுக்கு சூடு வச்சு சித்திரவதை பண்ணியிருப்பான். நானும் அறிவு கட்டத்தனமா இத்தனை நாளும் அவ சொல்றதெல்லாம் நம்பாம இவன் சொல்றத நம்பிட்டு இருந்திருக்கேன். முதல்ல இவ ஆத்தாளுக்கு கொடுத்து அவளை இந்த வீட்டு பக்கம் வர விடாம பண்ணணும். அப்புறம் இவன் அடங்கி உடங்கி தெரிவான். அடேங்கப்பா, என்ன போடு! உண்மையிலே மாறிட்டாளா? என்ன பேச்சு பேசுறா? நானே ஆடி போயிட்டேன். இப்பதான் அவ குரல்ல பழைய தெம்பு தெரியுது. எஸ்தரு, இருக்கட்டும் இருக்கட்டும். ஆனாலும் நம்ம கவனிச்சதா காட்டிக்க கூடாது. பாப்போம் இன்னும் என்னெல்லாம் பேசுறான்னு. என்னடா, கட்டுப்பறிச்சிட்டாங்களா? இப்ப எப்படி இருக்கு? பெயின் இருக்கா? இல்லப்பா, சரியாயிடுச்சுப்பா. பெயின் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நார்மலா இருக்கு. என்னப்பா, முகமே ரொம்ப பிரகாசமா இருக்கு. அம்மா கிட்ட பேசிட்டீங்களா? டேய், என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்க அம்மா என்ன போடு போட்டா தெரியுமா? ஜாக்குலின் மாப்பிள்ள வந்திருந்தான். அவன் ஜாக்குலினை என் கூட அனுப்புங்க, டேவிட்டும் அவளும் கோயில்ல பேசிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னா. நான் தான் போடு போட்டுன்னு போட்டு விட்டா தெரியுமா? இனி ஜாக்குலின் வாழ்க்கையில நீ கிடையாது. இந்த பக்கம் வர்ற வேலை வச்சுக்காத. உனக்கு தேவையானதை அனுப்புவோம். ஜாக்குலினுக்கும் டேவிட்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படி இப்படின்னு பேசினா தெரியுமா? நான் தான் சொன்னேன்லப்பா, அம்மா மாறிட்டாங்கன்னு. நீங்க தான் நம்பல. அம்மாட்ட நிறைய வித்தியாசம் இருக்குப்பா. அம்மா ரொம்பவே மாறிட்டாங்க. இனி நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும்பா. நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்கப்பா. டேய், அவன் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறது தப்புன்னு நீங்க தானே சொல்லியிருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்டானா? உங்க அம்மா போட்டாலே போடு. நான் தாண்டா இத்தனை நாளும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆம்பளை நினைச்சா ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா பொம்பளை பண்ணிக்க கூடாதா? அதுல என்ன தப்பு இருக்கு? உன் கூட என் மக வாழ்க்கை சரியில்லாம போச்சு. அதனால இப்ப என் மகளுக்கு வாழ்க்கைய சரியா அமைச்சு கொடுக்க போறேன். என் மவ ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறா. டேவிட் கூட தான் என் மக சந்தோஷமா இருப்பா. எங்க எல்லாருக்கும் அது புரிஞ்சு போச்சு. இனி அவ வாழ்க்கையில தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லி போடு போட்டுன்னு போட்டா தெரியுமா? பாத்தீங்களாப்பா, நான் தான் சொன்னேன், நீங்க தான் நம்ப மாட்டேனீங்க. சரிடா, இந்த கல்யாணம் நடக்கட்டும். அப்புறமா உங்க அம்மாவை நான் நம்புறேன். போதுமா? ஆமா, மக எங்க? மகா இப்பதான்ப்பா ரூமுக்கு போனா. அம்மா வீட்டுல விட்டுட்டு நானும் அண்ணனும் தான் ஹாஸ்பிட்டல் போனோம். இப்ப வர்ற வழியில கூட்டிட்டு வந்தேன். அப்படியே ரூமுக்கு போயிட்டா. நான் தான் உங்களை பாத்துட்டு வரேன்னு ரூமுக்கு போனேன். நீங்க அங்க இல்ல, எங்க இருக்கீங்க? சரிடா, போய் ரெஸ்ட் எடு. சரிங்கப்பா. என்ன இருக்கு கோவமா பாக்குற? என்னாச்சு? பேசாத. என்னமோ இந்த வீட்ல நான் கோவப்படுற மாதிரி அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்க. என்னமோ உன் மாமியார நீ புரிஞ்சுக்கிட்டியா, நான் புரிஞ்சுக்கலையா? ஆமா,
என்ன கேள்வி கேக்குது? எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. இங்க பாரு, அவங்க திட்டம் போட்டு நாடகம் போடுறாங்க. நீ நம்பாட்ட போ. என் கையில இருந்து சாவியை வாங்கி கொடுத்துட்டு நீ நல்லவ மாதிரி பேசுறியா? வர வர உனக்கு என்ன பண்றன்னு தெரியாம கிறுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன் பைத்தியக்காரத்தனத்தால இன்னும் எல்லாரும் நாசமா தான் போக போறோம். என்னடி பேசுற? என்ன பேசுற? அவங்க தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. அத உனக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா? உன் கையில சாவி கிடைச்ச உடனே என்னமோ நீதான் அரசரோட மக மாதிரி இந்த ஆட்டம் போடுற. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? பழசெல்லாம் மறுக்க கூடாது இருக்கு. ஏருக்கு பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, அத்தை எப்படினாலும் இருந்துட்டு போறாங்க, அவங்க பிரச்சனையை விடு. ஆனா இந்த வீட்டோட மூத்த மருமக அந்த அக்கா தானே. வாய மூடு. நீ ஒரு புள்ள பூச்சி, அவ ஒரு புள்ள பூச்சி. இங்க பாரு, அவ மூத்த மருமகளா இருக்கலாம், ஆனா அவளுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஏதாவது தைரியம் இருக்கா? ஒண்ணு இல்லல. இந்த குடும்பத்தை அவளால நடத்திட முடியுமா? என்ன ருக்கு பேசுற? அந்த அக்கா வயசுலயும் மூத்தவங்க, இந்த வீட்டோட மூத்த மருமக. அவங்களுக்கு தெரியாதது உனக்கு என்ன தெரியும்? ஏய், அறிவு கட்டத்தனமா உளராத. அந்த அக்காவை மரியாதை இல்லாம பேசாத. அவங்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய மரியாதையே கொடுத்துதான் ஆகணும். நீ மூணாவது மருமகங்கிறத மறந்துடாத. ஓ, நீ ரெண்டாவது மருமகனே சொல்லி காட்டுறியா? அவங்க மூத்த மருமகனா? அவங்களுக்கு அப்புறம் எல்லாம் உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றியா? இல்ல என்ன சொல்ல வர்ற? மூத்த மருமகனா அவளை தலையில தூக்கி வச்சு ஆட சொல்றியா? இங்க பாரு, அது சரியான பொட்டி பாம்பு. ஒரு காசுக்கு பிரயோஜனப்படாது. அதுக்கு ஏதாவது தெரியுமா? படிச்சிருக்கா? இல்ல. வாய மூடிட்டு சும்மா இரு. வாய மூடு ருக்கு. வார்த்தைய அழுந்து பேசு. என்ன பேசுறான்னு தெரிஞ்சு பேசு. அறிவு இல்லாம எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. கொஞ்சமாவது உனக்கு புத்தி இருக்கா? உனக்கு என்ன பணத்தை ஆசை பிடிச்சு போச்சா? இல்ல பதவி ஆசை பிடிச்சு போச்சா? ஏன் இப்படி பேசுற? அந்த அக்கா மூத்த மருமக. அவங்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய மரியாதையே கொடுத்துதான் ஆகணும். சாவி அவங்க கையில கொடுத்தது சரியான முடிவுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு விவரம் தெரியுமோ தெரியாதோ, அவங்க படிச்சிருக்காங்களோ இல்லையோ, அது இங்க முக்கியம் இல்ல. அவங்களுக்கு இந்த குடும்பத்தை நடத்துற அளவுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அதுவும் இல்லாம அத்தான் கூட நின்று எல்லாம் பாத்துக்குவாங்க. உன் வேலையை பார்த்துட்டு போ. இப்பதானே புரியுது நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு என்ன மருமகளா கொண்டு வரக்கூடாதுன்னு நினைச்சேன்னு. நல்லாவே புரியுது. இப்ப எனக்கு எல்லாம் தெளிவா தெரியுது. நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, அந்த அக்காவை தூக்குறேங்கிற பேர்ல என்னை தூக்கி போட்டு உடைக்கிற, அப்படித்தானே? ஏன்னா நான் ஒண்ணு தெரியாதவ, நான் உன் தங்கச்சி, அதனால நீ அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற, அப்படித்தானே? ஆனா நான் உன் தங்கச்சிங்கிறதுல நீ எனக்கு தானே மரியாதை கொடுத்துருக்கணும். உனக்கு என்ன சுத்தமா பிடிக்கல, அப்படித்தானே? எங்க உனக்கு கீழே பிறந்தவ நான் மேல வந்துருவனும் நீ நினைக்கிற, அப்படித்தானே? உனக்கு என்ன பைத்தியமா? நீயும் நானும் அக்கா தங்கச்சி, நீ மேல வந்துருவன்னு நான் நினைக்கிறேனா? என்ன புத்தி இது? நான் ஒரு நாளும் அப்படி நினைச்சதில்லை. என் தங்கச்சி நீ உயர பறந்தனா அதை பார்த்து சந்தோஷப்படுறவ நானா தான் இருப்பேன். அறிவு கட்டுத்தனமா உளராத. ஆனா அந்த அக்கா இந்த வீட்டோட மூத்த மருமகனே உனக்கு புரியலையா? அவங்க பாவம். அவங்க அத்தை நம்மளை பிடிக்காத நிலையிலையும் அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணவங்க. இந்த நிலையில நாம அவங்களுக்கு துணையா நிக்கணும். அறிவில்லாம உளறிக்கிட்டு இருக்க. பணம் உன் கண்ணு மறைக்குதா? ஏன் இப்படி இருக்க? நீ பேசாத. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என்னமோ அத்தை உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்கன்னு இப்ப கண்ணு மண்ணு தெரியாம ஆடிட்டு இருக்கல. பாரு, நீ சரியில்லை. இதுக்கெல்லாம் சேர்த்து எப்படி அனுபவிக்க போறேன்னு நான் பாக்குறேன். வாய மூடு இருக்கு. அவ உன் அக்கா. அவளுக்கு கொடுக்குற மரியாதையை நீ கொடுத்துதான் ஆகணும். என்ன பேசுற? கொஞ்சம் நிதானமா யோசி. அவ என்னைக்காது உனக்கு எதிராக ஏதாவது சொல்லியிருப்பாளா? நீ நல்லா இருக்கணும்னு தான் அவ நினைச்சிருக்கா. அவளை பத்தி தப்பா பேசாத. முதல்ல அவ எனக்கு அக்கா. அவ எப்படிப்பட்டவனே எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உன்னை விட எனக்கு மகாவை பத்தி நல்லாவே தெரியும். நீ பேசாத. மகா என் பொண்டாட்டி. அவளை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. மரியாதையா இப்ப வெளியே போ. இப்ப போறேன். ஆனா இவளால நீங்க அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. பார்க்கத்தானே போறேன். ரொம்ப சந்தோஷம். என் பொண்டாட்டியால கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, நான் துக்கப்பட்டாலும் சரி, துயரப்பட்டாலும் சரி, என் பொண்டாட்டி நானும் சந்தோஷமா தான் இருப்போம். அத நீயும் தூர நின்னு வேடிக்கை பாரு. இப்ப கிளம்பு. என்னாச்சு மகா? நீ ஏன் வருத்தப்படுற? விடு. அவ குணம் தெரிஞ்சது தானே. அதெல்லாம் நினைச்சு பெருசுப்படுத்தாத. இல்லங்க, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறா? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? அந்த அக்கா இந்த வீட்டோட மூத்த மருமக.
அவங்க கிட்ட சாவியை கொடுன்னு சொன்னேன். அது ஒரு தப்பா? நான் என்னமோ அவ வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி இப்படி எல்லாம் பேசிட்டு போறா. மனசு சங்கடமா இருக்கு. அம்மா கேட்டப்ப கூட அம்மாட்ட நான் சொல்லி ஏமா இவ எப்படி இருக்கா சத்தம் போட்டு வைங்கன்னு சொன்னேன். வேற எதுவும் சொல்லல. அதுக்காக இங்க வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு போறா. விடு மகா, எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க. அவ வேற மாதிரி, அதெல்லாம் கண்டுக்காத, விடு. அவளுக்கு என்னமோ நாம அம்மாவை ஏத்துக்கிட்டது முதல்ல அவளுக்கு பிடிக்கல, அதனாலதான் இவ்வளவு கோவப்படுறா. ஏங்க அதுக்காக காலம்புறா ஒருத்தங்களுக்கு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? அவங்க மாறிட்டாங்கங்கிறத இவ எப்பங்க நம்புவா? மகா, நான் ஒன்னு சொல்லட்டா? அவ நம்ப மாட்டா. அவ எப்பவுமே நம்ப மாட்டா. இப்படிதான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பா. இந்த பிரச்சனைய பெருசாக்குவா, தெரியுமா? என்னங்க நீங்க வேற பயம் காட்டுறீங்க? ஏங்க? ஆமா மகா, இது ஜேம்ஸ் கிட்ட சொல்லி அவன் இதை எடுத்துக்கிட்டா பிரச்சனை தானே. சாதாரணமா எடுத்துக்கிட்டானா பிரச்சனை இல்ல. இல்ல, இது பூதாகரமா வெடிக்கும் மகா. ரெண்டு பேரும் நம்ம கிட்ட பேசாம முகத்தை திருப்பிக்குவாங்க. இல்லனா ஜேம்ஸுக்கும் இவளுக்கும் உள்ளுக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்காம இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு நடக்க போகுது மகா. என் தம்பிய பார்த்து பேசணும். என்னங்க பேச போறீங்க? அவகிட்ட சொல்லி அவ என்ன சொன்னாலும் நீ அவகிட்ட அவளுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோடா. நீ என்கிட்ட பேசாத மாதிரி கோபத்துல இருக்கிற மாதிரி இரு. நாம வெளியே பேசிக்கலாம். இல்லனா உனக்கும் ருக்குக்கும் இடையில பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். எப்படிங்க? உங்க தம்பி முதல்ல எப்படி நடந்துக்கிறாருன்னு பார்த்துட்டு தானே நம்ம சொல்ல முடியும். அவர் ஒருவேளை நம்ம ரெண்டு பேரையும் ஒதுக்கி வச்சுட்டு ருக்கு கிட்ட பேசிட்டு நம்மள வேண்டான்னு நினைச்சா என்ன செய்யறது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவன் அப்படியெல்லாம் முடிவெடுக்க மாட்டான். அவன் ஏன் தம்பி, அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒரு நாள் கூட என்கிட்ட பேசாம இருந்ததே கிடையாது. என்னை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டான். அதனால ருக்கு கிட்ட தான் சத்தம் போடுவான். அதனால அவங்க கிட்ட நான் பேசி ருக்கு கிட்ட சமாதானம் போ, என்கிட்ட அவ முன்னாடி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிடணும். என்னமோ போங்க. ஏன் தான் இப்படி பிரச்சனை வந்துட்டே இருக்கோ? எனக்கு நினைச்சாலே என்னமோ மாதிரி இருக்கு. சரி மகா, இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. எல்லாம் சரியாயிரும். முதல்ல நீ நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கணும். அதுதான் இப்ப முக்கியம். சரிங்க, நான் வேற லூசு மாதிரியே ஏதேதோ பேசிட்டு இருந்துட்டேன். உங்களுக்கு காலில் வலி குறைஞ்சிருக்கா? இப்போ எப்படி இருக்கு? என்ன சொன்னாங்க? நடக்கிறதுல எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மகா, நல்லா இருக்கேன். டாக்டர் இப்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீ தேவையில்லாம வருத்தப்படாத. சரிங்க, ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி மகா, இப்படி உம்மன் இருக்காத. முதல்ல முகத்தை கழுவிக்கோ, நார்மலா இரு, சரியா? ஆ சரிங்க.